தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேர் த கிரவுட் நாட் சிங் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடியில அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லுமே பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு மாஸ் லேண்ட்ல நடக்கக்கூடிய ஒரு கொலை, அந்த கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படிங்கிற தீமை தான் இந்த படமே நகரும். இந்த படத்தினுடைய ஆரம்பத்துல மாஸ் லேண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்தை காட்டுறாங்க. அங்க சேஸ் அப்படிங்கிற ஒரு நபர் மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கொலைக்கான காரணம் என்ன, அந்த கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படிங்கிறத போலீஸ் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கொலையை பண்ணது கியா கிளாக் அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கியா கிளாக் அப்படிங்கிற பொண்ணு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ அந்த மாஸ்லேண்ட் பகுதியில அப்பா அம்மாவே இல்லாம அவர் தன்னந்தனியா வளர்ந்த ஒரு பொண்ணா இருப்பா. இவளுக்கும் அந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம், ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி பிரேக்கப் ஆச்சு, இந்த கொலை எப்படி நடந்துச்சு, இந்த கியா கிளாக் வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த வேர் த கிரவுட் நாட் சிங் படத்தினுடைய நீதி கதை. இந்த படத்துல நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மாஸ் லேண்ட் இருக்கு இல்லையா, மாஸ் லேண்ட்ல இருக்கக்கூடிய லைஃப்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் வரும் அப்படிங்கிறத ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. இந்த மாஸ் லேண்ட்ல ஒரு பொண்ணு அப்பா அம்மா இல்லாம எப்படி தன்னந்தனியா வளர்றா, அவருக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அவர் சொசைட்டியோட எப்படி மிங்கிள் ஆகிறா, இவளுக்கு எப்படி ஒரு லவ் உருவாச்சு, அந்த லவ் எப்படி பிரேக்கப் ஆச்சு, பிறகு அந்த கொலை அப்படிங்கிறது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. பிறகு பேரலா இந்த கொலைக்கான காரணம் என்ன, அந்த கொலை எப்படி நடந்தது அப்படிங்கிறத போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஒரு த்ரில்லிங்கா சுவாரஸ்யமா கொண்டு வந்திருப்பாங்க கதையை. படத்தினுடைய இறுதியில அந்த கோர்ஸிங் ஒரு ஆர்கியூமெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா ரொம்ப நீட்டா இருக்கும். இந்த படத்துல எனக்கு பிரச்சனையா பட்டது என்ன அப்படின்னா, இந்த படம் 2 மணி நேரம் போகும். ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்லோவா போற மாதிரி லேக் அடிக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு 20 நிமிஷம் இந்த படத்தை குறைச்சி ஒரு அரை மணி நேரம் குறைச்சி எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். திரைக்கதையில கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னும் பரபரப்பா இருந்திருக்கும். ஓவராலா இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.8. அடுத்த விமர்சனத்தை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.